மையப்படுவதாக. நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் அவனுடைய தொடர்ந்து எடுக்கிற தேவனுடைய வார்த்தை. ஆதியாகமம் 29வது அதிகாரம் 34வது வசனம். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். கண்களை மூடி பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆவியானவர் இடைப்படும், பேசும். நான் அல்ல ஆண்டவரே, நீர் கிரியை செய்யுங்கப்பா. ஆவியானவர் பேசுங்க. ஆவியானவரே, எங்களுடைய இருதயம் உங்களுடைய வார்த்தைக்கு திறந்திருப்பதாக, உங்களுடைய சத்தத்திற்கு எங்கள் இருதயம் திறந்திருப்பதாக, உடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. 12 கோத்திரங்களிலே முதல் கோத்திரத்தை சொன்னேன். ரூபன் ஏன் ஆசீர்வாதத்தை இழந்து போனான். 2வது சிமியோனை குறித்து பார்த்தோம். அவன் கோபத்தினாலே, அவனுடைய பட்டயம் கோபத்தினாலே, கொடூரமான கருவியினாலே அவன் ஆசீர்வதிக்கப்படவில்லை, லேவியும் இணைந்து. ஆனால் இன்றைக்கு நம்ம 3வது மகன், 3வது புத்திரன் லேவியை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இங்கே லேயாள் என்ன பெயர் வைக்கிறாங்க? 3வது குமாரனுக்கு 3வது முறை. பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். அந்த லேயாளுடைய ஏக்கம் எல்லாம் என்ன அப்படின்னா, என் கணவர் என்னோட இருக்கணும், என் கணவர் என்னோட இருக்கணும். ஒவ்வொரு பெண்ணுக்கும் அதுதான் ஆசை, அப்படிதானங்க. ஆனால் இங்க பார்க்கும்போது லேயாளுக்கோ தன்னுடைய கணவருடைய அன்பு கிடைக்கவில்லை. யாக்கோபோ ராகேல் மேலேயே நினைவா இருக்கிறார், ராகேல் கூடயே இருக்கிறார். ராகேல் எப்ப பார்த்தாலும் ராகேல். ஆனா லேயாலோ, என் கணவர் எப்போ என்னோட கூட இருப்பார், எப்போ என்னோட இருப்பார், அவருடைய அன்பு எனக்கு எப்ப கிடைக்கும், எப்போ என் கூட நேரத்தை செலவிடுவார், அவர் எப்போது என்னோட பேசுவார், என் கூட இருப்பார், என்னோடு சேர்ந்து இருப்பார் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் ஏக்கத்தோடு ஒவ்வொரு பிள்ளை பெறும் பொழுதும் கர்த்தர் என்னுடைய சிறுமியை நோக்கி பார்க்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைக்கும் பெயரை இடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அவள் அற்பமாய் நினைக்கப்பட்டபடியினால் கர்த்தர் என்னை அற்பமாய் நினைத்ததை கண்ணோக்கி பார்க்கிறார் என்று சொல்லி சிமியோன் என்று பெயர் வைக்கிறார். கர்த்தர் கேட்டருவார், கர்த்தர் பார்ப்பார். எனக்கு வீட்டுல என்ன இல்லைங்க, ஒரு அன்பு கிடைக்கல, வீட்டுல நான் அற்பமாய் எண்ணப்படுகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் பெயர் வைக்கிறார். 3வது முறையும் கர்ப்பவதியாகி குழந்தைக்கு பெயர் வைக்கும் போது எப்படி பெயர் வைக்கிறார் என்றால், இப்பொழுது என் கணவர் என்னோட கூட சேர்ந்து இருப்பார், என்னோடு கூட இருப்பார், என்னுடைய அன்பை புரிந்து கொள்வார், என்னை கனப்படுத்துவார், என்னை மரியாதையா நடத்துவார், என்னோடு கூட பேசுவார். அப்படியே ஒரு ஏக்கத்தோடு தான் என்னன்னு பெயர் வைக்கிறாங்க, லேவி என்று சொல்லி அவள் பெயர் வைக்கிறார். ஆனாலும் அவளுக்கு தன்னுடைய புருஷனுடைய அன்பு கிடைக்கவில்லை என்று சொல்லிதான் நம்ம பார்க்கிறோம். லேவி என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால் இணைப்பவன் என்ற அர்த்தம். என்னதுங்க? இணைப்பவன், ஐக்கியம் உண்டு பண்ணுகிறவர்கள், சமாதானம் உண்டு பண்ணுகிறவர்கள். அவளுடைய ஏக்கம் என்ன? இந்த குழந்தை பிறந்ததுனால என் கணவருக்கு எனக்கு என்ன கிடைக்க போகிறது? ஒரு அன்பு கிடைக்க போகிறது, ஐக்கியம் கிடைக்க போகிறது, நாங்கள் இணைந்து இருப்போம், சேர்ந்து இருப்போம் என்ற ஒரு ஏக்கத்தோடு தான் அவள் அந்த பெயரை வைக்கிறாள். அப்ப லேவி என்னும் போது ஒரு இணைப்பை ஏற்படுத்துகிறவன், ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறவன், அதாவது ஒற்றுமையை ஏற்படுத்துகிறவன், ஒப்புரவாக்குகிறவர் என்ற ஒரு அர்த்தம் உடையதுதான் இந்த லேவி என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்துல பார்க்கிறோம், நாம் எப்பவுமே தேவன் ஒற்றுமையா இருப்பதை விரும்புகிறார். குடும்பம் எப்படி இருக்கணுங்க? ஒற்றுமையா இருக்க வேண்டும். கணவன் மனைவி எப்படி இருக்கணும்? ஒற்றுமையா இருக்கணும். பெற்றோர் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ஒற்றுமையாய் ஒரு மனமாய் இருக்கணும். ஆனா அநேக நேரங்களிலே என்ன நடக்கிறதானா, இந்த ஒற்றுமையை பிசாசானவன் ஏதாவது ஒரு வகையில என்ன செய்கிறான் என்றால் பிரித்து விடுகிறான். ஏதாவது ஒண்ணு சொல்லி ஒரு குடும்பத்துல ஒருத்தர் வந்துட்டாலே போச்சு, அவங்க குடும்பத்தையே என்ன ஆக்கிடுவாங்க அப்படின்னா 2ஆக மாற்றி விடுவாங்க. அப்படி ஒரு குடும்பம் சொல்றாங்க, ஒரு தம்பி, ஒரு அம்மா எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு எங்க குடும்பம் என்னவா மாறிடுச்சுங்க, 2ஆக மாறிடுச்சு. இல்லாததை பொல்லாததையும் சொல்லி அவர்களை பற்றி இங்க சொல்லி, இவர்களை பற்றி அவர்கள்ட்ட சொல்லி, இல்லாட்டி குடும்பத்துக்குள்ளேயே என்னத்தை கொண்டு வந்துருவாங்க அப்படின்னா பிரிவினைகளை கொண்டு வருவார்கள். இதை தேவன் வெறுக்கிறார்.
சத்துருதான் பிரிவினையை கொண்டு வருகிறவன். நம்முடைய ஆண்டவர் குடும்பத்தை, பிரிந்த குடும்பங்களை, பிரிந்த ஜனங்களை, பிரிந்த உறவுகளை, பிரிந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, சபைக்குள்ள பிரிவினையை ஆண்டவர் மாற்றுகிறார். பகையா இருந்த பிரிவினை என்ற சுவரை ஆண்டவர் உடைத்து ஒருமனப்படுத்துகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஐக்கியத்தை விரும்புகிறவர். சொல்லுங்க, ஐக்கியத்தை விரும்புகிறார். அப்ப குடும்பத்தின் ஐக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஐக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல எல்லாரையும் எங்களோடதுன்னு சொல்லலாம், ஆனா என்னோடதுன்னு சொல்றதுக்கு ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, உங்களுடைய கணவர் மட்டும்தான், உங்களுடைய மனைவி மட்டும்தான் என்னோடது என்று சொல்லி உரிமை பாராட்டக்கூடிய காரியம் என்னன்னா உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி. அப்ப அந்த குடும்பத்துக்குள்ளாக பிரிவினைகளுக்கு என்ன இடம் கொடுக்க கூடாது. மற்றவர்கள் சொல்றதை நீங்க என்ன பண்ண கூடாதுங்க, கேட்க கூடாது. சிலர் இல்லாததையும் பொருளாததை என்ன பண்ணிருவாங்க, பெருசு பண்ணி சொல்லிடுவாங்க. இல்லைன்னா 1ன்னா 9ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வேதம் சொல்லுது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அப்போ இந்த மாதிரி வார்த்தை, அதாவது கோல் சொல்லுகிறவன் உண்மையான நண்பர்களை, பிராண சிநேகிதர்களையும் என்ன பண்ணி விடுகிறார்கள், பிரித்து விடுகிறார்கள். அப்ப தேவன் அதை அருவருக்கிறார். கோல் சொல்லுவதை தேவன் என்ன பண்றாருங்க, அருவருக்கிறார். முதல்ல வீட்டுல ஒரே போன் இருக்கும், எல்லாரும் சேர்ந்து பேசுவாங்க. இன்னைக்கு எல்லார் கையிலும் போன் இருக்கு. எல்லாருக்குள்ள என்ன இல்லைங்க, ஒற்றுமை இல்ல. எல்லாத்தையும் பிரிக்கிறது என்னன்னா இந்த நாட்கள்ல மொபைல். எல்லாத்தையும் தனித்தனியா என்ன பண்ணிருதுங்க, பிரிச்சு தனித்தனியா யார்கிட்டயோ பேசுறாங்க. ஆனா வீட்டுல இருக்கிற 4 பேர்த்துக்கிட்ட பேசுறது இல்ல. வீட்டுக்குள்ளே பேசினாலும் கூட போன்ல பேசுற நிலைமையா இருக்குது. எல்லாம் தனித்தனி ரூம்ல இருக்கும், ஒவ்வொருத்தரையும் உள்ள கூப்பிடுறதுக்கே போன்ல கூப்பிடுற நிலைமை இப்ப மாறிடுச்சு. அப்ப என்ன அப்படின்னா, இது நம்மளை பிரிக்கிறது. மொபைல் நம்மளை என்ன பண்ணுதுங்க, பிரிக்கிறது. அப்ப அந்த அப்படிப்பட்ட பிரிந்த குடும்பங்கள்ல பிசாசு கிரியை செய்வான். எந்த குடும்பங்கள்ல குடும்பமாய் கூடி ஜெபிக்கிறார்களோ அந்த குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளை ஆண்டவர் பனி போல மறைய செய்வார். எந்த குடும்பம், எல்லா குடும்பங்களிலும் பிரச்சனைகள் உண்டு, பிரச்சனை இல்லாத குடும்பங்களே இல்ல. ஆனா அதே சமயத்துல ஒரு கணவரோ, ஒரு மனைவியோ, பெற்றோரோ, பிள்ளைகளோ இணைந்து குடும்பமாய் கைப்பிடித்து நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தினாலே அந்த பிரச்சனை எல்லாம் பனி போல மறைந்து போகிறது. எப்படி சூரியன் உதிக்கும் போது பனி காணாமல் போகிறதோ அதே போல உங்கள் பிரச்சனைகளை தேவன் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொன்னு, தேவனை நம்மளை விட்டு பிரிக்கிற காரியம் என்னென்றால் பாவம். நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு பிரிவினை எது வருகிறது, எது நம்ம ஆண்டவரை விட்டு நம்மளை பிரிக்கிறது என்று பார்த்தோம்னா, நாம் செய்கிற அக்கிரமங்களும் பாவங்களும் தேவனை விட்டு நம்மளை என்ன பண்ணுகிறதுங்க, பிரிக்கிறது. அவர் நமக்கு செவி கொடுக்க முடியாதபடிக்கு ஒரு பெரிய ஒரு மறைவை கொண்டு வந்து விடுகிறது. அப்ப தேவன் பாவம் செய்கிறவன் தேவனுக்கு விரோதமாய் அவனை விட்டு, ஆண்டவரை விட்டு விலகி போகிறான் என்று பார்க்கிறோம். தேவனிடத்துல வருகிறவர்களை ஆண்டவர் சேர்த்துக் கொள்கிறார், மன்னிக்கிறார். அல்லேலூயா. பாவியை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் பாவியை ஆண்டவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த குடும்பத்துல என்ன இருக்கணுங்க, சொல்லுங்க, இணைப்பு இருக்கணும். குடும்பங்கள்ல என்ன இருக்கணுங்க, இணைப்பு இருக்கணும். குடும்பத்திலே பிரிவினை வர இடம் கொடுக்க கூடாது. இந்த லேவி என்பதற்கு என்ன அர்த்தம்னா இணைப்பவன். சொல்லுங்களேன், குடும்பத்துல நம்ம ஒவ்வொருத்தரும் ஒப்புரவாக்குதல் என்ற ஒரு ஊழியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் என்ன பண்ணி கொள்ள வேண்டும், ஒப்புரவாக்கி கொள்ள வேண்டும். ஒப்புரவாக்குற ஊழியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒப்புரவாக்குகிற ஊழியத்தை செய்ய வேண்டும். சமாதானம் பண்ணுகிறவர்கள், சொல்லுங்களேன், பாக்கியவான்கள் அவர்கள் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். அப்போ உங்களால பிரிவினை வந்துச்சுன்னா நீங்க யாருங்க, யாருடைய புத்திரர்? நீங்க உங்கனால சமாதானம் வரணுமே ஒழிய உங்கனால குடும்பத்துல என்ன வரக்கூடாதுங்க, பிரிவினை பிரச்சனை வரக்கூடாது. இணைக்கத்தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய ஒரு பிரச்சனையை நீங்க பெருசு பண்ணி உடைக்க பார்க்க கூடாது. இது பிசாசினுடைய வேலை. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். அல்லேலூயா. இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கிறார். நீங்க ஒரு இடத்துல போனாலே அங்க என்ன வரணுங்க, சமாதானம் வரணும். சொல்லுங்களேன்,
சமாதானம் வரணும். இருக்கிற எண்ணெயில, எரியிற எண்ணெயில இன்னும் எண்ணெய் ஊத்திடக்கூடாதுங்க. எண்ணெயை ஊற்றி விடக்கூடாது. அப்ப இன்னும் என்ன பண்ண விட்டோம், கொழுந்து விட்டு எரியட்டும், பிரச்சனை பெருசாகட்டும் சொல்லி தூண்டி விட கூடாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒருமனப்படுத்துகிற, ஐக்கியப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். சரி, இங்க நம்ம பார்க்கிறோம் லேவியை குறித்து சொன்ன ஆசீர்வாதங்கள். யாக்கோபு ஒன்னும் சொல்லல. யாக்கோபு லேவியை குறித்து சொல்லும் போது சிமியோனையும் லேவியை சேர்த்து சொல்லும் போதே சொல்லிட்டாரு, உங்க 2 பேத்தையும் ஆண்டவர் சிதற பண்ணுவார். ஆசீர்வாதமான வார்த்தையே சொல்லல. யாக்கோபு அவர்களை என்ன பண்ணிவிட்டார், ஆசீர்வதிக்கவில்லை, சாபமான வார்த்தைகளை சொன்னார். ஆனா மோசே அவர்களை பற்றி என்ன சொன்னார் எடுத்துக்கொள்ளுவோம். உபாகமம் 33வது அதிகாரம் 8 to 11 வரைக்கும். லேவியை குறித்து, நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து மேரிபாவின் தண்ணீரிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தும்மிம் ஊரிம் என்பவைகள் இருப்பதாக. தன் தகப்பனுக்கு தன் தாய்க்கும் நான் உன்னை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரரை அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் வசமாய் அவைகள் இருப்பதாக. அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள். அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உமது சன்னிதானத்தில் தூப வர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளையும் இடுவார்கள். கர்த்தாவே, அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கை கிரியின் மேல் பிரியமாயிரும். அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றான். இது லேவியை குறித்து மோசே சொன்ன ஆசீர்வாதங்கள். யாக்கோபு ஒன்னும் ஆசீர்வதிக்கல, ஆனா மோசே லேவியை குறித்து சொன்ன. அப்ப மோசே லேவியை குறித்து ஆசீர்வதித்தபடினாலே அநேக ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் சொல்றேன். லேவியுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை உண்டானது. லேவியோட வாழ்க்கை என்ன உண்டானுச்சுங்க, ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் நான் சொன்னேன் கோபப்பட்டாங்க. அங்க ஒரு கிராமத்தையே இருக்கிற எல்லா அவன்களையும் என்ன பண்ணாங்க, கொலை செய்து போட்டு விட்டார்கள். அவங்க ஆசீர்வதிக்கப்படல. ஆனா லேவி ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை உண்டானதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதை நம்ம வாசிப்போம். யாத்திராகமம் 32வது அதிகாரம் 26வது வசனம். பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார், அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையம் எங்கும் உள்ளும் புறமும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் அயலானை கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. மோசே மலையிலிருந்து 40 நாட்கள் ஆண்டவரோடு கூட பேச போயிட்டாரு, ஆண்டோடைய கட்டளையை வாங்க போயிட்டாரு. 40 நாட்கள் ஆகிறது. அவர் கீழே இன்னும் இறங்கி வரல. அவர் வருகிறதுக்கு தாமதம் ஆகிறது என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஆரோன் கிட்ட போய் சொல்லி முறையிடுறாங்க. மோசேக்கு என்ன நடந்ததோ தெரியல. மலைக்கு போனவர் என்ன பண்ணலைங்க, கீழே இறங்கி வரல. அவர் வர்றதுக்கு ரொம்ப தாமதம் ஆகிறது. என்ன சம்பவித்ததோ நமக்கு தெரியல. அதனால என்ன பண்ணலாம், நமக்கு முன் செல்லும்படி தெய்வங்களை உருவாக்கும் உண்டு பண்ணும் என்று சொல்லி ஆரோன் கிட்ட போய் சொல்றாங்க. ஆனா இவர்கள் என்ன சொல்லிருக்கணும், மோசேக்கு என்ன நடந்ததோ தெரியல, நீங்களாவது எங்களை என்ன பண்ணுங்க, வழி நடத்துங்கன்னு கேட்டுக்கணும். ஆனா அவர்கள் என்ன பண்றாங்க, நம்மை வழி நடத்தும்படியாக என்ன செய்ய வேண்டும், தெய்வங்களை உண்டு பண்ண வேண்டும், தெய்வங்களை எங்களுக்காக நீ உண்டு பண்ணணும்னு சொல்லி ஆரோன் கிட்ட போய் முறையிடுறாங்க. அப்ப ஆரோன் என்ன செய்யறாரு, சரி உங்க கையில இருக்கிற பொண்ணு வெள்ளி அங்க தங்கத்தை எல்லாம் கொடுங்க, ஏன்னா எகிப்தில இருந்து அவங்க கொள்ளையிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கொண்டு வந்து கொடுங்க என்று சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு திறமை இருந்திருக்குது. அக்னியில போட்டு அதை வணையும் போது அது என்ன ஷேப்ல வணைகிறாங்க அப்படின்னா, ஒரு கன்றுக்குட்டி உருவத்திலே அதை என்ன பண்றாங்க, வணைந்து அந்த கன்றுக்குட்டியை நிறுத்தி இதுதான் எங்களை வழிநடத்தி சென்றது என்று சொல்லி அவர்கள் அப்படியே ஆண்டவரை விட்டு விலகி விக்கிரக ஆராதனை செய்து அவர்கள் அந்த இடத்துல அதற்கு பலிகளை செலுத்தி அதாவது நிர்வாணமாய் அவர்கள் விளையாட கேலி அதாவது அதை வணங்க ஆரம்பித்தார்கள்.
அப்படின்னு சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். இது இந்த காரியம் தேவனுடைய பார்வையிலே எப்படி இருந்து ஆண்டவர் பார்த்து கோபப்படுகிறார். ஐயோ, இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருக்கிறார்கள். கொஞ்ச நேரம் லேட் ஆனதுக்கு 40 நாள் லேட் ஆனதுக்கே இவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, உண்மையான தேவனை அவர்கள் விட்டு விக்கிரகங்களை வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு அற்புதங்களை செய்துதான் எகிப்திலிருந்து அவங்க வெளியே வர்றாங்க. 10 வாதைகள், செங்கடல் 2ஆய் பிளக்கிறது, தண்ணீர் கண்மலையிலிருந்து என்ன வருகிறதுங்க, தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. எவ்வளவு அற்புதங்களை அவர்கள் கண்டும் அவர்கள் ஆண்டவரை நம்பாதபடிக்கு, ஆண்டவரை விசுவாசிக்காதபடிக்கு கொஞ்ச நேரத்தில் அவர்கள் பின்மாற்றம் அடைந்து விக்கிரகங்களை வணங்கி அந்த பார்க்கும்போது அதுல வாசிக்கிறோம். அப்பொழுது அங்கு பார்க்கிறோம், மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு 6வது வசனம், சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். இங்க பார்க்கிறோம், அந்த ஜனங்கள் எல்லாம் நிர்வாணமாய் அவர்கள் அதுக்கு முன்பாக ஆடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவருக்கு கோபம் வருகிறது. இந்த ஜனங்கள் வழங்கா கழுத்துள்ள ஜனங்கள் மோசையை பார்த்து சொல்றாரு, என்னை விட்டு இவர்களை நான் முற்றிலுமா என்ன பண்ணிடுவேன், நான் அழித்து போடுகிறேன், உன்னிலிருந்து நான் பெரிய ஜாதியை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றாரு. ஆனா மோசையோ கதறி ஜெபிக்கிறார், இல்ல ஆண்டவரே அப்படியெல்லாம் செய்திடாதீங்க, உங்களுடைய நாமம் என்ன ஆகிறது, நீர் ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தம் என்ன ஆகிறது, நீர் வாக்கு தத்தம் பூமியை கொடுப்பேன் என்று சொன்னீரே என்று சொல்லி அவன் தேவ சமூகத்துல கெஞ்சி பிரார்த்திக்கிறான், கெஞ்சி ஜெபிக்கிறான். அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல கோபப்பட்டு அவன் சொல்லும் போதுதான் என்ன செய்யறாங்க அப்படின்னா கேட்கிறாரு, என்ன விசாரிக்கிறார் ஆரோன்ட்ட. அப்புறம் ஆரோன் சொல்லுகிறார், அப்பொழுதுதான் அப்ப மோசே அந்த இடத்துல ஒரு காரியத்தை, ஒரு கேள்வியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக வைக்கிறார். 26வது வசனம், பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார், அவர்கள் என்னிடத்துல சேர கடவர்கள் என்றார். அப்போ மோசே ஒரு கூப்பிடுதல், ஒரு அரைக்கூவல் விடுகிறார். இப்போ ஆண்டவருடைய கோபம் இருக்கிறது. கர்த்தருடைய பட்சத்திலே நிற்கிறவர்கள் யார், கர்த்தருடைய பட்சத்திலே யார், கர்த்தருடைய பட்சத்திலே நிற்கிறவர்கள் என்று சொல்லி அவர் ஒரு சவால் விட்டு, ஒரு அரைக்கூவல் விட்டு கூப்பிடுறார். அந்த கூப்பிடுகிற நேரத்துல யார் வந்தாங்க அப்படின்னு சொன்னா லேவி புத்திரர் வந்தாங்க. யார் வந்தாங்க? அந்த லேவி புத்திரர் வந்து மோசே சொன்ன மாதிரி ஆண்டவருடைய கோபத்தினாலே அங்க யாரெல்லாம் விக்கிரகத்தை வணங்கினார்களோ, யாரெல்லாம் அந்த கூட இருந்தவங்க சகோதரர்களா இருக்கட்டும், மற்ற கோத்திரத்தார் இருக்கட்டும், அயலானா இருக்கட்டும், யாரெல்லாம் விக்கிரகத்தை வணங்கினார்களோ அவர்களை என்ன பண்றாங்க, இந்த லேவி புத்திரர் அந்த முதல்ல கோபம் கட்டினது வேற, ஆனா இங்கேயோ அவர்கள் தங்களுடைய வைராக்கியத்தை வெளிப்படுத்தினார்கள். ஆண்டவருக்காக வைராக்கியத்தை வெளிப்படுத்தி என்ன பண்றாங்க, அங்க அநேகரை வெட்டி தள்ளுறாங்க. 30,000 பேரை அங்க மரித்து போகிறார்கள். எத்தனை பேருங்க? 30,000 பேர். அப்போ அவர்கள் தங்களுடைய சுயத்தை, தங்களுடைய கோபத்தை தெய்வ சமூகத்திலே வைத்து ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டினபடினாலே அந்த லேவி ஆசீர்வதிக்கப்பட்டான். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நின்னா, நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் என் பட்சத்துல நின்னா போதும், அப்படிதான் நம்ம நினைப்போம். நம்ம எப்படி நினைக்கிறோம், ஒரு வசனம் இருக்கு, கர்த்தர் பட்சத்துல இருக்கிறார், மனுஷன் உனக்கு என்ன செய்வான். நம்ம ஆண்டவர் நம்மளோட கூட இருந்தா போதுன்னு வசனம் நமக்கு தெரியுது. ஆனா எத்தனை பேர் கர்த்தர் பட்சத்துல நிற்கிறோம், எத்தனை பேர் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறோம், எத்தனை பேர் கர்த்தருக்காக நம்ம நிற்கிறோம். ஆண்டவருடைய கோபத்தை தணிப்பதற்காக, ஆண்டவருடைய வைராக்கியத்திற்காக இணைந்து கொடுக்கிற எத்தனை ஜனங்கள் நம்ம ஆண்டவரோடு கூட நிற்கிறோம். அப்படி கேட்கும் போதுதான் லேவி கோத்திரத்தார் வந்து நின்றார்கள். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் நடக்குது. அப்போ ஆண்டவர் அதி நிமித்தமாக லேவியை என்ன பண்றாருன்னா ஆசீர்வதிக்கிறார். அந்த அடுத்த வசனத்துல 29வது வசனம், கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கு விரோதமா இருந்தபடினாலே கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே அவர்களுக்கு சொல்லி இருந்தான். நீங்க தன்னுடைய சகோதரன் கூட பார்க்கல, யாரும் கூட பார்க்கலைங்க, தன்னுடைய குடும்பத்தாரும் கூட பார்க்கல, சகோதரன் கூட பார்க்கல. அந்த தேவன் அந்த அழிக்கணும்னு நினைச்ச அந்த கோபத்துக்கு இணையாக இவர்கள் போய் என்ன பண்றாங்க, லேவியர் போய் அந்த எல்லாத்தையும் வெட்டி தள்ளும் போது 30,000 பேர் விழுகிறாங்க. அதற்கப்புறமும் மோசே ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார் தெரியுங்களா, ஆண்டவரே இந்த ஜனங்களை என்ன பண்ணிடாதீங்க, அழித்துறாதீங்க,
இந்த ஜனங்கள் அப்படி அழிக்கிறதா இருந்தா என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுங்க என்று கேட்கிறார். அப்படின்னா நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, இந்த ஜனங்களை என்ன பண்ணிடாதீங்க, அழித்து போடாதீங்க. அப்படிதான் மோசே திறப்பிலே நின்றான். அல்லேலூயா. அப்ப அதே போல இந்த லேவியர் லேவியர் அதனாலதான் ஒரு விசேஷமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா. லேவி எதற்காக ஆண்டவர் தனித்தனா, தனக்காக ஒரு கோத்திரத்தையே பிரித்தெடுத்துக் கொண்டார். தனக்காக நிற்கிறவர்களை எனக்காக வைராக்கியம் பாராட்டினார்கள், எனக்காக இவங்க நின்னாங்க. இவர்கள் அந்த விக்கிரகத்தை என்ன பண்ணலைங்க, வணங்க போகல. விக்கிரகத்தை வணங்குறவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அழித்துட்டாங்க. எனக்காக இவர்கள் வைராக்கியம் பாராட்டினார்கள் என்பதற்காக லேவியின் மேல இருந்த அந்த சாபம் யாக்கோபு ஒருவேளை ஆசீர்வதிக்காம போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் மோசேயின் மூலமா ஆசீர்வதித்து லேவியை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா தனக்கு என்று பிரித்தெடுத்துக் கொண்டார். அல்லேலூயா. லேவியை எதற்காக பிரித்துக் கொண்டாருங்க, என்னுடைய வேலை செய்யும்படியாக, இந்த அதாவது ஆசாரிய வேலை செய்யும்படியாக. லேவி என்று சொன்னால் இணைப்பவன். யாருங்க, ஜனங்களை தேவனோடு கூட இணைப்பவன். சொல்லுங்களேன், ஜனங்களை தேவனோடு கூட இணைப்பவன். அப்போ தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாக நிற்பவன், தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாக நிற்பவன். அந்த நிற்பதற்கு, பரிந்து பேசுவதற்காக, நடுவில் நிற்பதற்காக ஆண்டவர் லேவி கோத்திரத்தை தனக்கென்று என்ன பண்ணி கொண்டார்கள், பிரித்தெடுத்துக் கொண்டார். எல்லாருக்கும் தான் அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. எல்லா கோத்திரத்தாரும் அப்படிதான் இருக்கணும். ஆனா ஆண்டவர் லேவி அவர்களுக்கு ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டினபடினாலே, கர்த்தருடைய பட்சத்திலே கர்த்தருக்காக இந்த லேவியர் நின்றபடினாலே ஆண்டவர் லேவியரை என்ன பண்ணிக்கொண்டார், தனக்காக பிரித்து எடுத்துக் கொண்டார். அல்லேலூயா. அதனாலதான் ரூபனுக்கு வர வேண்டிய அந்த ஆசாரியத்துவம் யாருக்கு போனது தெரியுங்களா, லேவியர்களுக்கு போனது. அந்த தேவனோடு தேவ சமூகத்தில் நின்று மன்றாடக்கூடிய கிருபை யாருக்கு வந்ததுங்க, லேவியர்களுக்கு வந்தது. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டுல நீங்க ஒவ்வொருத்தரும் லேவியராய் ஆசாரியர்களாய் இருக்கிறீர்கள். 1 பேதுரு 2:9 என்ன சொல்லுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் பரிசுத்த ஜாதியாயும் இருக்கிறீர்கள். அப்ப நீங்கள யாருங்க, சொல்லுங்களேன், ஆசாரிய கூட்டம், ராஜரீக ஆசாரிய கூட்டம். சொல்லுங்களேன், நீங்கள யாருங்க, ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஆசாரிய கூட்டம். அப்படின்னா ஆசாரியர்கள் எந்த கோத்திரத்திலிருந்து வந்தாங்க அப்படின்னா லேவி கோத்திரத்திலிருந்து வந்தார்கள். அல்லேலூயா. மோசேயும் லேவி கோத்திரம், ஆரோன் லேவி, அது அவங்கள ஒரே குடும்பம் தானே, அண்ணன் தம்பி அக்கா. மோசே, ஆரோன், மிரியாம் இவங்க எல்லாமே லேவி கோத்திரத்தார். லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஆண்டவர் அவர்களை தனக்கென்று என்ன பண்ணி கொண்டாருங்க, பிரித்தெடுத்துக் கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆண்டவர் உங்களை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ ஜாதி ஜனங்கள் இருக்கலாம், ஆண்டவர் உங்களை தான் தனக்கு என்று என்ன பண்ணி கொண்டாருங்க, பிரித்து எடுத்துக் கொண்டார். அல்லேலூயா. இந்த ஆசாரியர்களுக்கு லேவியர்களுக்கு என்ன விசேஷம் என்று சொன்னா, அந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்கு பாருங்க, அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே வேலை செய்யக்கூடிய பாக்கியம் இந்த லேவியர்களுக்கு மட்டும்தான் உண்டு. வேற எந்த கோத்திரத்தாரும் என்ன பண்ண மாட்டாங்க, உள்ள வர மாட்டாங்க. அந்த அது மகா பிரதான ஆசாரியன் ஆரோன் வருஷத்துக்கு ஒரு முறை மகா பிரதான அந்த இடத்துக்கு, பரிசுத்த இடத்துக்கு போய் எல்லா ஜனங்களுக்காக வருஷத்துல ஒரு முறை பலி செலுத்தி பாவ நிவர்த்தி செய்து கொண்டு வருவார். அங்க உள்ள இருக்கிற எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைத்தது என்று சொன்னால் லேவியர்களுக்கு தான் கிடைத்தது. அப்புறம் அந்த ஊரின் தும்மிம் என்று சொல்லி அவர்களுக்கு லேவியர்களுக்கு என்று ஆசாரியர்களுக்கு என்று ஒரு விசேஷித்த உடை இருக்கும். அந்த உடையில ஒரு மார்பதக்கம் இருக்கும் ஆசாரியர்களுடைய உடையில. அதுல 12 கற்கள் இருக்கும், 12 ரத்தின கற்கள், விலையேற பெற்ற கற்கள், 12 கோத்திரத்துக்கு அடையாளமாக அந்த 12 கோத்திரத்தை கற்களை வைத்து ஒரு தோல் பதக்கம், மார்பதக்கம் அதுல போட்டிருப்பாங்க. அந்த மார்பதக்கத்தை இந்த ஆசாரியன் எப்பொழுதுமே சுமந்து கொண்டே இருக்க வேண்டும். இதற்கு என்ன அடையாளம்னா, நான் என் ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில்
பாதத்திலே நிற்கிறவன், ஜனங்களுக்காக நான் ஆண்டவரிடத்துல பரிந்து பேசுகிறவன், ஜனங்களுக்காக நான் ஆண்டவர்கிட்ட நிற்கிறவன் என்பதற்கு அடையாளமாக அந்த மார்பதக்கத்திலே 12 கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும். அது இல்லாதபடி இன்னும் 2 கற்கள் இருக்குமா, ஊரீம் தும்மீம் என்று சொல்லி அப்போ இருக்குது. அது எதற்கு ஒரு சின்ன 2 அழகிய 2 கற்கள், 2 கற்கள் இருக்குமா. அதுல ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை வெளிப்படுத்துவதற்காக அந்த கற்களை அந்த நாட்கள்ல அவர்கள் பயன்படுத்தினார்கள். தேவனுடைய வழி நடத்துதலுக்காக இந்த காரியத்துல ஜனங்கள் பிரச்சனையோடு வரும்போது இந்த காரியத்துல தேவனுடைய சித்தம் என்ன என்பதை விளங்கிக் கொள்வதற்காக அந்த 2 கற்களை பயன்படுத்தினார்கள். இந்த காரியம் அவர்களுடையதா இருந்தது. எல்லா இடத்திலையும் யோசுவா பங்கு போட்டு பிரித்து கொடுக்கும் போது லேவியர்களுக்கு மட்டும் பங்கு போட்டு கொடுக்கல. கர்த்தரே அவர்களுக்கு சுதந்திரமாய் இருந்தார். சொல்லுங்களேன், சொல்லுங்க. கர்த்தரே அவர்களுக்கு, ஆண்டவர் யாக்கோபு சபிக்கும் போது கூட ஒரு வார்த்தை சொன்னார், ஓ எல்லா இடத்துலயும் அவனை சுதந்திரம் பண்ணுங்கிற மாதிரி. லேவி கோத்திரத்தார் எப்படி இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, எல்லா கோத்திரத்திலையும் அவர்களுக்கு என்ன கிடைத்ததுன்னா பங்கு கிடைத்தது. அவர்களுக்கு எந்த தனிப்பட்ட சுதந்திரம் அவர்களுக்கு கொடுக்கப்படவே இல்லை. லேவியர்களுக்கு என்ன விசேஷம் என்றால், அவர்கள் தான் அங்கிருந்து ஜனங்கள் கொண்டு வருகிற அந்த ஆடு மாடுகளை பலி செலுத்தக்கூடிய பலி செலுத்துவார்கள். அவர்கள் தான் அந்த லேவியர்களா இருந்தார்கள். அவர்கள் கொண்டு வருகிற காணிக்கைகள், தசம பாகங்கள் எல்லாம் யாருக்குரியதா இருந்ததுங்க? லேவியர்களுக்கு தான் உரியது. லேவியர்கள் தான் ஜனங்களை என்ன பண்ணுவார்கள்? ஆசீர்வதிப்பார்கள். அல்லேலூயா. இந்த லேவியர்களை ஆண்டவர் அப்படியாய் தனக்கு என்று பிரித்தெடுத்துக் கொண்டார். எல்லா கோத்திரமும், எல்லா கோத்திரத்துக்கு பங்கு எல்லாம் கிடைக்கும் போது அவங்களுக்கு சுதந்திரம் எதுதாங்க? கர்த்தரே அவர்களுக்கு சுதந்திரம். அப்படின்னா எல்லா கோத்திரத்தாரும் காணிக்கை தசமபாகங்களை கொண்டு வந்தா யாருக்கு அதிகம் சொல்லுங்க? லேவியர்களுக்கு தான் அதிகம். லேவியர்களுக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய லேவியர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இதற்கு என்ன காரணம்னா, அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருகிறதுக்கு காரணம் என்ன? அவர்கள் கர்த்தருக்காக என்ன பண்ணாங்க? வைராக்கியம் பாராட்டினார்கள். கர்த்தருக்காக அவர்கள் நின்றார்கள். இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே என்ன பண்றாங்கன்னா முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுத்து, என்ன ஆண்டவர் ஏன் எனக்கு இன்னும் நடக்கல, ஏன் எனக்கு இன்னும் சுகம் கொடுக்கல, ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு என்ன கிடைத்தது அப்படின்னு சொல்லி அநேகர் தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்புகிற ஜனங்களை நம்ம பார்க்கிறோம். முறுமுறுக்கிறார்கள். இன்னைக்கு வேதத்துல நம்ம பார்க்கிறோம், எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்கள், மொத்தமா கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்கள். ஆனா அநேகர் வனாந்திரத்திலேயே மடிந்து போனார்கள். காரணம் என்னன்னா, அவங்க விசுவாசிக்கல ஆண்டவருடைய வார்த்தையை. இன்னும் ஒன்று முறுமுறுப்பு. இது ரெண்டும் தேவன் அருவருக்கிறார். இது ரெண்டும் தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே கிட்ட வந்து என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? முறுமுறுத்துட்டே இருப்பாங்க. மோசே லேவி கோத்திரத்தார். தண்ணி இல்ல. இங்க என்ன இல்லைங்க? யாத்ரா 17ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, எங்களை சாகடிக்கலாம் இங்க கொண்டு வந்தீங்க. இங்க மிருகங்களுக்கு என்ன 6 லட்சம் 30 லட்சம் ஜனங்கள். அப்புறம் மிருக ஜீவன்கள் கணக்கிலே சொல்ல முடியாது. அவ்வளவு மிருகம், ஆடு மாடுகளை வச்சிருப்பாங்க. அதுகளுக்கெல்லாம் தண்ணி இல்லைன்னா இவங்களுக்கு பயங்கர கோபம். இவங்களுக்கு வேற தண்ணி இல்ல. முறுமுறுப்பாங்க, முறுமுறுக்கிறாங்க. மோசே கிட்ட போய் நான் என்ன செய்வேன்? மோசே ஒரு இடத்துல சொல்றாரு, இவங்களெல்லாம் நானா பெற்றேன், இவங்களெல்லாம் நானா பெற்றேன். இவ்வளவு இடத்துல வந்து முறுமுறுக்கிறார்களே. அப்பெல்லாம் அவர் செய்கிறதுக்கு என்ன காரியம் தானா? தேவனை நோக்கி பார்ப்பார். தேவனை நோக்கி பார்ப்பார். எப்பெல்லாம் ஜனங்கள் முறுமுறுக்கிறார்களோ அப்பெல்லாம் மோசே தேவனை நோக்கி பார்ப்பார். ஆண்டவர் சொல்றார், நீ போ, உன் கையில் இருக்கிற கோலை எடுத்துக்கொண்டு போ, நான் உனக்கு முன்னாடி நான் போறேன், அந்த கண்மலையில நிற்கிறேன், அந்த கண்மலையை பார்த்து நீ அடி என்று சொல்கிறார். அப்ப அந்த கண்மலையை பார்த்து அடி என்று சொன்ன உடனே அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. ஜனங்கள் எல்லாம் திருப்தியாய் குடித்தார்கள். அந்த இடத்துலதான் மாசா மேரிபா என்ற ஒரு பெயர் வந்தது. என்ன வந்ததுங்க? மாசா மேரிபா என்ற ஒரு பெயர் அங்க வந்தது. மாசா என்று சொன்னா பிரச்சனை, போராட்டம். மேரிபா என்று சொன்னாலும் போராட்டம் தான். லேவியை குறித்து வாசிக்கும் போது மோசே சொன்ன அந்த வார்த்தை, லேவியை குறித்து, நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து மேரிபாவின் தண்ணீர் அண்டையில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷர் வசமாய் உன்னுடைய தும்மீம் ஓரீம் என்பவைகள் இருப்பதாக. தும்மீம் ஓரீம் என்பவைகள் இருப்பதாக. இந்த தும்மீம் ஓரீம் என்பது என்ன அப்படின்னா, நான் சொன்ன 2 கற்கள். அந்த 2 கற்கள் மூலமாய் அவர்கள் ஆண்டவருடைய வெளிப்பாட்டை பெற்று ஜனங்களுக்கு சொல்லுவாங்க.
ஒருவேளை அது வெளிச்சமா வருமா என்னமா தெரியல, அதை பற்றி சரியான விளக்கம் தெரியல. ஒருவேளை இந்த கல்லு 2 கல் இருக்கும், 2 கல்ல ஏதாவது வெளிச்சம் வந்து இதுதான் சரி இது சரியில்லைன்னு சொல்லி ஜனங்களுக்கு சொல்லுவாங்க. வெளிப்பாட்டை சொல்லுகிறவர்கள் சொல்லுங்களேன். லேவியர் யாருங்க? வெளிப்பாட்டை. அந்த இன்றைய நாட்களிலே இந்த உம்மீம் தோரிம் உம்மீம் என்ற வார்த்தை அது எதெல்லாம் நமக்குள்ள எப்படி இருக்குன்னா, ஆவியானவராக ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார். சொல்லுங்க, உங்களுக்குள்ளே ஆவியானவர் தொம்மீம் ஊரிம் என்ற கற்களை போல உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் உங்களை வழி நடத்துவார். சொல்லுங்களேன், அவர் உங்களை வழி நடத்துவார். சொல்லுங்களேன், எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்கிறது, அது என்னை போதித்து வழி நடத்துகிறது. 1 யோவான் எடுத்துக்கொள்ளுங்க, 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். 1 யோவான் 2:27வது வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அல்லேலூயா. இப்ப அந்த ஊரின் தும்மீம் எல்லாம் எங்க இருக்குங்க? சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கிறது, அவர் எனக்கு போதித்து நடத்துவார், சகல சத்தியத்துக்குள்ள என்னை நடத்துவார். எது சரி எது சரியில்லை என்பதை ஆண்டவர் எனக்குள்ள இருந்து உணர்த்துவார். சொல்லுங்களேன், எனக்குள்ள இருந்து ஆவியானவர் எனக்குள்ள இருந்து உணர்த்துவார். அல்லேலூயா. அப்ப அந்த சத்தத்துக்கு நீங்க என்ன கொடுக்கணுங்க? செவி கொடுக்கணும். அந்த சத்தத்துக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ள உணர்வு கொடுக்கிறார் பாருங்க. அந்த அபிஷேகத்தினால ஒரு போதனை, ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள ஆண்டவர் அந்த அபிஷேகம் உங்களை போதிக்கிறது. அப்ப அபிஷேகம் இருந்தா உங்களுக்கு என்ன நடத்துவாருங்க? போதித்து நடத்துவார். சொல்லுங்களேன், போதித்து நடத்துவார். சொல்லுங்க, போதித்து நடத்துவார். உங்களுக்கு வழி காட்டுதலை தருவார். அப்போ நீங்க ஒவ்வொருத்தரும் ஆவியிலே நிறைந்து என்ன பண்ணணுங்க? ஜெபிக்கணும். ஆவியிலே நிரப்பப்பட்டு ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கணும். ஆவியானவர், நான் இப்ப என்ன செய்யணும் ஆண்டவரே, இப்ப நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனை நான் எப்படி நடக்கணும் ஆண்டவரே, இப்படி நீங்க கேட்க 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 ஆவியானவருடைய சத்தம் உங்க காதுல கேட்கணும். இதை செய், இதை செய்யாத, இப்ப நீ பேசாத, நீ அமைதியா இரு, நீ இந்த காரியத்தை பண்ணு அப்படின்னு ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார். சொல்லுங்களேன், அந்த போதனையை ஆண்டவர் யாருக்கு வைத்திருக்கிறார்? லேவி கோத்திரத்தாருக்கு தான் வைத்திருக்கிறார். யாருக்கு வச்சிருக்காருங்க? இப்ப நம்ம எல்லாருக்கும் லேவியருக்கு. சொல்லுங்களேன், எல்லாருமே யாருங்க? லேவியர், ஆசாரிய கூட்டம். 2வது அவர்கள் என்ன செய்வார்களாம்? எடுத்துக்கொள்ளுங்க, உபாகமம் 33ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணங்களையும் போதிப்பார்கள். அடுத்தது, ஆசாரியர்கள் வசனத்தை போதிக்க வேண்டும். யாருங்க? வசனத்தை போதிக்கிறவர்கள் தான் யாருங்க? லேவியர்கள், ஆசாரியர்கள். அவர்கள் யார்? அவர்கள் என்ன செய்வார்கள்? யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து. அப்ப அடுத்தது அவங்களுடைய வேலை என்னங்க? போதிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் எடுத்து சொல்லுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. மல்கியா 2ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கிறது. மல்கியா 2ஆம் அதிகாரம். ஆசாரியனுடைய உதடுகள் 7வது வசனம். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். அப்போ ஒரு ஆசாரியனுடைய வாயில என்ன இருக்கணுங்க? வசனம் இருக்கணும். இன்னைக்கு வசனம் இல்ல, என்ன இருக்குதுங்க? வசனம் இருக்குது. என்ன இருக்குதுங்க? என்ன இருக்குங்க? வசனம் இருக்கு. எப்ப பார்த்தாலும் வசனத்தையே சொல்லிட்டு இருப்பாங்க. துக்கம், கவலை, பிரச்சனை, போராட்டம், எனக்கு அந்த குறைவு, எனக்கு இந்த பிரச்சனை, அதுங்க இல்லைங்க, குறைவுங்க, எனக்கு வியாதிங்க, எனக்கு இப்படித்தாங்க, என் தலையில எழுதிருக்குங்க, இப்படியே என்ன பண்ணுவாங்க? வசனத்தையே சொல்லுவாங்க. ஆனா என்ன இல்லைங்க? வசனம் இல்லை. ஆனா ஆசாரியனுடைய உதடிலே அவர்கள் போதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே
வாயிலே தேடுவார்களே. அப்ப உங்க வாயை திறந்தா என்ன வரணுங்க? உள்ள இருக்கிறது தானே வரும். இல்ல ஸ்பாஞ்ச் பாத்துருக்கீங்களா? ஸ்பாஞ்ச் தண்ணிக்குள்ள போட்டோன்னே அந்த தண்ணி எல்லாம் என்ன பண்ணிடுங்க? உறிஞ்சும். அப்ப அந்த ஸ்பாஞ்ச் நீங்க தொட்டு பாருங்க, லைட்டா அமுத்தி பாருங்க, அதுல இருந்து என்ன வருங்க? அது உறிஞ்சின தண்ணி தான் வெளியே வரும். ஒண்ணுமே இல்லைன்னா என்ன வருங்க? ஒண்ணுமே வராது. நீங்க பாருங்க, வசனம் எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள இருக்குதோ, உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்களை தொட்டாலும் உங்க வாயில என்னதான் வரும்? வசனம் தான் வரும். உள்ள வசனமே இல்லைன்னா புலம்பல் தான் வரும். வசனமே இல்லாட்டி என்ன வருங்க? புலம்பல். இப்ப பார்த்தாலும் நான் போய் என்ன பண்றது, நான் செஞ்சு என்ன பண்றது, எனக்கு என்ன நடக்குதோ என்ன பண்றதோ தெரியல, எனக்கு ஏன் இப்படி நடக்குதோ தெரியல. எப்ப பார்த்தா நீங்க இப்படி சொல்லிட்டே இருக்க நீங்க யாருக்கு இடம் கொடுக்குறீங்கன்னா விசுவாசுக்கு நீங்க இடம் கொடுத்துட்டே இருக்கிறீங்க, முறுமுறுத்துட்டே இருக்கிறீங்க. அவனுடைய வாயிலே வசனத்தை தேடுவார்களே. முன்னாடி ஒரு வசனம் இருக்கும், அதே 2ஆம் அதிகாரம் மல்கியா 2:6 பாருங்க, சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. சத்திய வேதம். இன்னைக்கு உங்க வாயில என்ன இருக்குது? வாயில இன்னைக்கு அன்னைக்கு வாயில போட்டு வச்சிருக்கிறாங்க, கோயில போட்டு வச்சிருக்கிறாங்க. என்ன போட்டு வச்சிருக்காங்க? இன்னைக்கு அநேக பீடி குடிக்கிறது, அநேக வாயில சாராயம் குடிக்கிறது, அநேக வாயில குற்ற வார்த்தைகள் பேசுறது, அநேக வாயை திறந்தாலே நமக்கு பயமா இருக்கு. இவங்க என்னதான் உளறிடுவாங்களோ, வேண்டாத வார்த்தையில பேசிடுவாங்களோ, சண்டை மூட்டி விட்டுருவாங்களோ, எப்படி இருக்கு? போனாலே பயமா இருக்கு, ஏதாவது பேசிடுவாங்களோ. என்ன வரலைங்க? வசனம் இல்ல. என்ன இல்லைங்க? வசனம் இல்ல. ஆசானுடைய உதட்டிலே, ஆசானுடைய வாயிலே வசனம் இருக்கணும். நீங்க படித்தாதானே வசனம் வரும், மனப்பாடம் செய்தாதானே வசனம் வரும். நீங்க சேர்த்து வச்சாதானே உள்ள இருந்து வரும். உள்ள பண்டார், உள்ள என்ன இருக்குங்க? பண்டார்னா அந்த பெரிய பெரிய சாலை, பண்டக சாலை, பண்டார் சேர்த்து வச்சாதானே நம்ம பஞ்ச காலத்துல யூஸ் பண்ண முடியும் இல்லைங்களா? வசனம் கிடைக்காத நாட்கள் வரும், கிடைக்காத நாட்கள். வசனத்துக்காக ஒரு சமுத்திரத்தின் ஒரு முனை தொடங்கி சமுத்திரத்தின் மறுமுனை மட்டும் தேடுவார்கள். வசனம் கிடைக்காது. ஏன் உங்களுக்குள்ள வசனத்தை நீங்கள் சேர்த்து வைக்கல? ஏன் நீங்க மனப்பாடம் பண்ண முடியல? இப்போ என்னாலே முடியல, சின்ன வயசுல படிச்சதுதான் இப்போ முடிய மாட்டேங்குது. 50 வயசு ஆச்சு, வசனம் மனசுல மனப்பாடம் ஆக மாட்டேங்குது. சின்ன வயசுல ஏன் பிள்ளைகள் வசனத்தை நீங்கள் படிக்கல? படிக்க 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 செய்ய மனப்பாடம் பண்ண பண்ண ஆண்டவர் அந்த கிருபைகளை கொடுப்பார். வசனம் குறைவற்றது, பேரியை ஞானி ஆக்குகிறது, நம்முடைய கண்களை தெளிப்படுகிறது. நம்ம தவறாய் நடக்கும் போது இதுதான் வழி, இதிலே நடங்கன்னு சொல்றது தேவனுடைய வார்த்தை தானே. அதற்காகத்தானே ஆண்டவர் உங்களை வைச்சிருக்கிறாரு. அப்ப நீங்களே போய் வசனத்தை சொல்லாம புலம்பிட்டு இருந்தா ஜனங்கள் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்? அதுதான் ஆண்டவர் மோசே அவர்களை ஆசீர்வதிக்கும் போது சொல்ற, நீ யாக்கோபுக்கு பிரமாணங்களை போதி, வசனங்களை போதி, இஸ்ரவேலுக்கு நீ வசனங்களை என்ன பண்ணுங்க? போதிக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்த ஆசீர்வாதம் உபாகமம் 33க்கு வருவோம். அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணங்களை போதித்து அப்புறம் என்ன செய்வாங்களாம்? உமது சன்னிதானத்திலே தூப வர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளையும் விடுவார்கள். அப்ப அவருடைய வேலை என்னன்னா தூபம் செலுத்துவது. தூப வர்க்கம் அந்த கோயில்கள் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த என்ன சொல்லுவாங்க, தூபம் காட்டுவாங்க. அந்த இதுல வச்சு புகையை போட்டு அது ஏதோ பண்ணி அது என்ன பண்ணுவாங்க, புகை காட்டுவாங்க இல்லையா? அது அங்க அந்த ஆசரிப்பு கூடாரத்துல ஒரு இருக்கும், அந்த சாம்பிராணி எல்லாம் போட்டு அதை செய்வாங்க. புகையை தூபவர்க்கம் அதை செலுத்தக்கூடிய பாக்கியம் யாருக்கு கொடுத்தாருன்னா லேவி கோத்திரத்தாருக்கு. அல்லேலூயா. இது எதற்கு அடையாளம் அப்படின்னா, தூபவர்க்கம் என்பது நம்முடைய ஜெபத்துக்கு அடையாளமா இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். வேறொரு தூதன் தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பலிபீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த ஜெபம் தான் தூபவர்க்கம். சொல்லுங்க, தூபவர்க்கம்னா என்னதுங்க? ஜெபம். அப்ப இந்த தூபவர்க்கம் எப்பவுமே காலை மாலை எல்லா நேரத்திலையும் தூபவர்க்கம் போடுறதுக்குன்னே ஆண்டவர் ஆட்களை நியமித்தார். அவங்கதான் லேவியர்.
அப்ப இந்த பரலோகத்திலே தேவ சமூகத்திலே என்ன போய் எட்டணுங்க? ஜெபமாகிய தூப வர்க்கம். ஜெபமாகிய தூப வர்க்கம் மேல போய் தேவ தூதர்கள் வந்து கொண்டு செல்வார்களாம். அந்த வசனத்துல போட்டிருக்கு, வேறொரு தூதன் வந்து ஒரு பொற்கலசத்துல பிடித்து பலிபீடத்தின் படியில நிற்கிறான். சிங்காசனத்துக்கு முன்பாக பலிபீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுடைய கையில கொடுக்கப்பட்டது. அது பரலோகத்துல கொண்டு போய் செலுத்தும் போது அங்கிருந்து அக்கினி பூமியெல்லாம் பூமியில கொட்டப்பட்டது. ஜனங்களுடைய பரிசுத்தவான்களுடைய ஜெபமாகிய தூப வர்க்கம். அல்லேலூயா. அப்ப ஒரு ஆசாரியன், ஒரு லேவியனுடைய வேலை என்ன அப்படின்னா, ஜெபம் ஆகிய தூப வர்க்கத்தை காலை மாலை மதியம் எப்போதுமே செலுத்திக் கொண்டே இருக்கணும், ஜெபித்துக் கொண்டே இருக்கணும், பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். அதுதான் லேவியர்களுடைய வேலை. இன்னைக்கு நம்ம எத்தனையோ ஆண்டுகள் சபையில இருக்கிறோம், ஆனா என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? ஜெபம் இல்லை. என்ன இல்லைங்க? ஜெபம். ஜெபம் சொன்ன உடனே தண்ணி திறந்துட்டா எப்படி ஒரு பாலம் இடிந்தா எப்படி படார் ஓடி வருதோ அது மாதிரி உங்க உள்ளத்துல இருந்து ஒரு ஜெபம் ஓடி வரணும். எப்படி வரணுங்க? சத்துரு வந்து வசனத்துல பார்க்கிற ஏல்பிராசின்னா என்ன அர்த்தம்னா, தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல சத்துருவை ஆண்டவர் ஓட பண்ணுவார். அதுதான் ஏல்பிராசி. சத்துருக்களை எப்படி ஓட பண்ணுவாருங்க? தண்ணீர் உடைஞ்சு, டேம் உடைஞ்சா எப்படி ஓடுவானோ அதான் சத்துரு ஓடுவோம். ஆனா அதே போல நம்ம ஜெபிக்கணும். அதே போல தண்ணீர் சொன்ன உடனே தண்ணீர் உடைஞ்சு ஓடுற போல நம்முடைய ஜெபம் ஆகிய தூப வர்க்கம் தேவ சமூகத்திலே செலுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. திறப்பிலே நிற்கிறவர்கள் தான் லேவியர்கள், ஆசாரியர்கள். திறப்பிலே நிற்க வேண்டும். ஆண்டவருடைய கோபத்தை தணிக்கும்படியாய் திறப்பிலே நிற்க வேண்டும். அங்க பார்க்கிறோம், ஒரு இடத்துல ஒரு விபச்சாரம் பண்ணுகிறான். அப்போ அங்க வந்து ஆசாரியனுடைய ஆரோனுடைய மகன் எலியாசார் என்ன பண்றான்? அந்த விபச்சாரம் பண்றவங்க அப்படியே குத்தி தேவனுக்காக வைராக்கியம் காண்பித்தான். அந்த இடத்துல எத்தனையோ பேர் மரித்து போகிறவங்க, அந்த மரித்து போகிறவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவாக யாரோ நின்றானாம். அப்பதான் தேவனுடைய கோபம் தடுக்கப்பட்டது. தேவனுடைய கோபம் அப்ப ஜெபம் அங்கே தூப வர்க்கமானது ஆண்டவருடைய சமூகத்திலே போகும்போது தேவனுடைய கோபம் தடுக்கப்படும். தேவனுடைய கோபம். அதனாலதான் சொல்றான், ஜெபம் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்க, சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்த்து யாரும் அமைதியா இருக்க முடியாது. ஒவ்வொரு தடவையும் சொல்ற ஆண்டுடைய வருகை சீக்கிரம். ஆண்டுடைய ஏன்னா யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். இப்போ ஆண்டுடைய வருகைக்காக நம்ம என்ன பண்ணி கொண்டே இருக்கணுங்க? ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கு. அதுக்குதான் ஜெபம் தேவை. நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஜெபம் தேவை. அப்புறம் நமக்காக மட்டும் நம்ம ஜெபிக்க கூடாது. ஒரு ஆசாரியன் லேவியன் என்றால் பரிந்து பேசுகிறவன், ஜனங்களுக்காக மன்றாடுகிறவன். இதுக்கு வந்து இதுக்கு எப்படிப்பட்ட இறுதியா இருக்குன்னு தெரியுங்களா? அவன் தனக்காக வாழ மாட்டான். ஆனா தனக்கு நான் என் குடும்பம், என் பிள்ளை, என் புருஷன், எனக்கு மனைவி, என்னுடைய குடும்பம் நல்லா இருந்த போதும் அவர்கள் அப்படி அவங்களுக்காக ஜெபிக்க மாட்டாங்களா? ஆண்டவரே என் ஜனத்தை தாரும், என் ஜனங்கள் அழியக்கூடாது, என் ஜனங்களை மோசே ஜெபித்தாரு பாத்தீங்களா? என் பேரை கிரிக்கிறீங்க ஆண்டவரே, என் பேரை ஜீவ புஸ்தகத்துல இருந்து எடுத்துருங்க, நான் வேண்டாம், நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, ஜீவ புஸ்தகத்துல பேர் இருந்தாலும் பரவாயில்ல, ஜீவ புஸ்தகத்தை பேரை எடுத்துருங்க, இந்த ஜனங்களை நீங்க அழிக்க வேண்டாம் அப்படி ஜெபித்தான். அதுதான் பரிந்து பேசுகிறது, திறப்பிலே நிற்கிறது. அப்படிப்பட்ட லேவியர்களா இருக்கும்படி தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறார். அதுதான் லேவியர்கள் அந்த தூப வர்க்கத்தை செலுத்துவார்கள். அல்லேலூயா. சீக்கிரம் அடுத்ததாக அவர்கள் என்ன செல்வார்கள்? பலி செலுத்துவார்கள். என்ன செய்வாங்க? பலிகளை செலுத்துவார்கள். உபாகமம் 33 அடுத்த லைன். உமது பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளை இடுவார்கள். அப்போ அடுத்தது அவர்களுடைய வேலை என்ன அப்படின்னா பலி செலுத்துவாங்க. எத்தனை பேர் ஆடுகளை கொண்டு வருவாங்க, மாடுகளை கொண்டு வருவாங்க, எல்லா காரியத்திற்கும் அவங்கதான் என்ன பண்ணுவாங்க? பலி செலுத்துவாங்க. இதற்கு நமக்கு எதை அது அடையாளமா இருக்குன்னா ஆராதனைக்கு அடையாளம். சொல்லுங்க, ஆராதனை, துதி. உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. சொல்லுங்களேன், உதட்டின் கனியாகிய, உதட்டின் காளையாகிய ஸ்தோத்திர பலி, உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, உதட்டின் காளை. சொல்லுங்களேன், உதட்டின் காளை என்ற ஒரு வசனம் இருக்கு. உதட்டின் காளையாகிய அந்த ஸ்தோத்திர பலியை நீங்க கர்த்தருக்கு செலுத்தணும்.
ஸ்தோத்திரம் சொன்னா உங்களுக்கு என்ன வரக்கூடாதுன்னா ஆத்திரம் வரக்கூடாது. என்ன வரக்கூடாதுங்க? உங்களை சொல்லி செய்யக்கூடாது. எனக்கு அதுதான் எனக்கு பாஸ்டர் சொல்லுவாங்க, நீ சொல்லு. எனக்கு என்னமோ கோபம் வருது. அது என்ன கோபம்னு புரியல. சொல்லி ஏன் செய்யணும்? சொல்லி ஆண்டவர் அவர்களை ரட்சித்து இருக்கிறார். ஆண்டவர் அவர்களுக்கு ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஆண்டவர் அவர்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து இருக்கிறார். எவ்வளவு இலவசமா செஞ்சிருக்க. நன்றி சொல்ல நம்ம சொல்லி நன்றி சொல்லணுமா? சொல்லி ஸ்தோத்திரம் சொல்ல வைக்கணுமா? சொல்லி கைகளை உயர்த்த வைக்கணுமா? இது நீங்கள் மனமுவந்து செய்ய வேண்டிய பலி அல்லவா? இல்லைங்களா? அந்த பலி செலுத்தும் போதே என்ன இருக்கக்கூடாதாமா? அந்த மாடு பலி செலுத்துவாங்க, அதுல எந்த சொன்ன பழுது, கோணு, குருடு, உடஞ்சது, கை உடஞ்சது, கால் உடஞ்சது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. இப்ப அதை செலுத்து, உன்னுடைய அதிகாரி அது பிரியமா இருப்பானா பாரு. ஒரு பழத்தை வாங்கிட்டு போ, அதுல ஏதாவது ஒரு மஞ்சள் வாழைப்பழத்துல ஏதாவது கருப்பா பழுத்ததை போய் வாங்கிட்டு போய் கொடு, அதுல அவன் பிரியமா இருப்பானான்னு பாருங்கிற. அப்ப நம்முடைய துதி பலிகள் எப்படி இருக்கணுங்க? பெஸ்டா இருக்கணும். இங்க வந்துட்டு போனோம்னு உங்க தொண்டையெல்லாம் கட்டணும். இங்க வந்துட்டு போனோம்னு உங்க கையெல்லாம் செவக்கணும். இங்க வந்துட்டு போனோம்னா நல்லா கைகளை உயர்த்தி நீங்க நல்லா ஆராதிக்கணும். நின்றுட்டு நல்லா குதித்து கத்தரை ஆராதிக்கணும். ஏதோ துக்க வீடு போல வரணும். அது நல்லா இருக்காது இல்லைங்களா? யாராவது கோபப்படுத்துறேன்னா இல்ல. நம்ம அந்த துதி பலிகள் காலை உதட்டின் காலையாகிய பலியை செலுத்த கடவுள். அப்போ ஆசாரியனுடைய வேலை, லேவியுடைய வேலை பலி செலுத்த வேண்டும். துதி பலிகளை எடுக்க வேண்டும். தான தர்மமாகிய பலிகளை செய்யுங்க. இப்படிப்பட்ட பலிகளை தேவன் பிரியமா இருக்கிறார். தான தர்மம் பரலோகத்துல போய் எட்டுமா? யாராவது உங்களுக்கு ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சுன்னா உடனே செய்திருங்க. உங்க கண்ணு முன்னாடி யாரையாவது துக்கப்படுறவங்க, கண்ணு முன்னாடி யாராவது கஷ்டப்படுறவங்க பாத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு இருக்கிறதை கொடுத்து பாருங்களேன். அந்த எல்லாம் பரலோகத்துல சேர்த்து எப்படி கொர்நேலியுக்கு தேவதூதன் வந்த மாதிரி கணக்கு வைப்பார் ஆண்டவர் பரலோகத்துல. அப்படிப்பட்ட பலிகளை மேலே தேவன் பிரியமா இருக்கிறார். அடுத்ததாக கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். அவர்களுக்கு என்ன ஆசீர்வாதமா? உபாகம் 33 கடைசியா தகன பலிகளை இடுவார்கள். அப்புறம் கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கையின் கிரிகள் மேல் பிரியமாயிரும். அவன் தான் ஆசீர்வதிக்கிறவர். ஜனங்களை ஆசீர்வதிக்கிற வேலையை யாருக்கு தாங்க? லேவியர்களுக்கு தான். நீங்க என்னாகமும் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களை வாசிப்போம். என்னாகமும் 6 கடைசியில நீங்க வாசித்தீங்கன்னா, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். லேவியர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? அவன் தான் இஸ்ரவேல் எல்லா கோத்திரத்தையும் ஆசீர்வதிக்கும். மோசே அவனை சபிச்சாரு, இப்போ சிதறப்பட்டு போகனாரு. ஆனா அந்த ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டினபடினாலே இந்த லேவியரை வைத்துதான் எல்லா கோத்திரத்தையும் ஆசீர்வதிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் லேவியர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப உங்க மூலமா உங்க குடும்பத்துக்கு, உங்க சபைக்கு, உங்க தேசத்துக்கு என்ன வரணுங்க? உங்க வாயிலிருந்து என்ன வரணுங்க? ஆசீர்வாதம் தான் வரணும். என்ன வரணுங்க? ஒரே வாயிலிருந்து துதித்தலும் சபித்தலும் வரக்கூடாது. தித்திப்பான தண்ணீர், கசப்பான தண்ணீர் ஒரே ஊற்றிலிருந்து வருமா? வராது. அத்தி மரத்திலிருந்து திராட்சை செடிகளை, திராட்சை கனிகளை பறிக்க முடியுமா? முடியாது. அப்ப ஆண்டவருக்காக நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாகத்தான் ஆண்டு நம்மளை வைத்திருக்கிறார். அங்க ஆரோனோட குமாரனோட ஆண்டு கட்டளையா சொல்றாரு, நீ பார்த்து ஜனங்களை பார்த்து சொல்லு, கர்த்தர் உனக்கு சமாதான கட்டளையிடவும் சொல்லு, கர்த்தர் உன்னை காக்க கடவர்னு சொல்லு, கர்த்தர் தன்னுடைய முகத்தை உன்னை பிரசன்னமாக்குவார்னு சொல்லு, நான் அப்படியே செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் லேவியர்களுக்கு அந்த அந்த கிருபையை கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் மற்றவர்களை என்ன பண்ணணுங்க? ஆசீர்வதிச்சாலே உங்களுக்கு அதே ஆசீர்வாதம் வந்துடும். நீங்க என்ன செய்றீங்களோ அது உங்களுக்கு திருப்பி வரும். என்ன செய்ய, நீ அப்படி ஆகட்டும், ஏதோ ஒண்ணு சொல்லட்டும், அது யாருக்கு வந்துடும்? சொல்லுங்க. நீ நல்லா இருப்பேன்னு சொன்னா நம்மளும் சுகமா நல்லா செழித்திருங்க, நல்லா இருங்கன்னா அதே ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு சொல்லும்போது சொன்னாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை, உன்னை சபிக்கிறவர்களை.
அப்போ வாயில என்ன வந்துடக்கூடாதுங்க, சபித்தல் வரக்கூடாது. ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மளை ஒவ்வொருத்தரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். கடைசியா அவர் சொல்றாரு, என்ன ஆசீர்வாதம் சொல்றாரு பாத்தீங்கன்னா, அது சொல்லி முடிக்கிறேன். 33 கடைசியில, உன்னை பகைத்து அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவர்கள் இடுப்புகளை நொறுக்கிவிடும். யாருக்கு? லேவியர்களுக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் சொல்றாரு, அவருடைய எலும்புகள் நொறுக்கப்படுமா. அதனாலதான் ஆசனம் சொல்லிட்டு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் இது லேவியர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நிற்கிறவர்கள், ஆண்டவருக்காய் வைராக்கியம் பாராட்டுவர்கள், தேசத்துக்காக ஜனங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிறவர்கள், ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜனங்களுக்காக நிற்கிறவர்கள், ஆண்டவர் அவர்களை என்ன பண்ண விட மாட்டாருங்க. சத்துரு எவ்வளவு சத்துருக்கள் வந்தாலும் ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர்கள் அவருடைய இடுப்பு நொறுக்கும். யார் எதிராய் வந்தாங்களோ அவங்க சிதறடிக்கப்பட்டு போவார்கள். அல்லேலூயா. உங்கள் சத்துருக்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க, முறியடிப்பார். இந்த ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கிறதுனா, லேவியர்களுக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. அந்த லேவியர்களாய் நம்ம என்ன பண்ணணுங்க, வாழணும், தேசத்துக்காய் நிற்கணும், பரிந்து பேசணும். ஜனங்களுடைய பாரத்தை என் பாரம். எப்படி அந்த மார்பதக்கத்துல எல்லா கல்கள், ஒவ்வொரு கோத்திரத்தின் கல்களை போட்டு சுமந்து சொல்றது போல ஜனங்களுடைய பாரத்தை சுமக்கும். இதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். கலாத்தியர் 6:2 சொல்கிறது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமங்க, இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அல்லேலூயா. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிக்க பாரத்தை ஏற்றுக்கொள்ளணும். வேறாவது ஒரு துக்கமா இருக்கிறாங்கன்னா எப்படியோ போட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, அவங்களுக்காக நீங்க பரிந்து பேசி ஜெபம் பண்ணி பாருங்களேன். இன்னொன்னு சொல்றேன், கர்த்தர் நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் நம்ம நிக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க, பிதாவின் வலது பாரிசத்திலே நமக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறார். அப்படின்னா சிலுவையிலையும் பரிந்து பேசினாரு, உயிரோடு இருக்கும் போது ஜெபம் பண்ணாரு, சிலுவையிலையும் ஜெபம் பண்ணாரு, உயிர் திறந்த பிறகும் அவர் நமக்கு தான் பரிந்து பேசுகிறவர். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம்.